Hi students, welcome to my channel. Hi students, இப்போது 7th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.4ல் 9th சம் பார்க்கலாம். சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ 9th சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram ABCD if AC is 24 cm. ஏசினா என்னது? parallelogram-ஓட diagonal கொடுத்துருக்காங்களாம். AC is 24 cm and BE equal to DF equal to 8 cm கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு parallelogram-ஓட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? ஏரியா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச்சா? பேரலோகிராமோட ஏரியா பி இன்ட்டு ஹெச். அப்போது பேஸ் இன்ட்டு ஹைட் கொடுத்ததுன்னா நம்ம பேரலோகிராமோட ஏரியா ஃபைன் பண்ண முடியும் ஈஸியாக. பேஸும் கொடுக்கல, ஹைட்டும் கொடுக்கல. இங்கே பாருங்கள், பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டயக்னல் கொடுத்துருக்காங்க. இப்படி டயக்னல் ஏசின்ற டயக்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே பிடி. ஓகே, இந்த டயக்னல் பார்த்தீங்க அப்படின்னா பேரலோகிராமை 2 ட்ரையாங்கிள்ஸாக ஃப்ளிட் பண்ணுது. ஓகேவா? ஏசிடி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது நமக்கு, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லையா? அதனால் இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் நம்ம ஃபைன் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகேவா, நமக்கு பேரலோகிராமோட ஏரியா ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் நம்மளால். இப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு நான் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஹாஃப், இந்த பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஃபைன் பண்ண போகிறேன். ஹாஃப் இன்ட்டு நமக்கு ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன கிடைக்குது? 24. ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே பேஸ் 24 தான் கிடைக்குது இல்லையா? அப்போ 24 இன்ட்டு ஹைட் 8 cm. அங்கேயும் ஹைட் 8 cm தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஹைட் 8 cm தான் வருது. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். 24ம் 2 டேபிளில் கேன்சல் ஆகும், 8ம் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். நான் 24 இப்போ கேன்சல் பண்ண போகிறேன். 1 2 is 2 2 2 சார் 4. அப்போ 12 × 8 கிடைக்குதா? 12 8 மல்டிபிள் பண்ணி எழுதிட வேண்டியது, ஆன்சர் வந்துடும். 8 2 சார் 16க்கு 6 ரிமைனிங் 1 1 8 8 + 1 9 cm². ஓகேவா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்குது. இன்னொரு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஃபைன் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகேவா? ஏடிசி ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஹாஃப் இன்ட்டு பேஸ் நமக்கு என்னது? ஏடிசிக்கும் ஏடிசி இன்ட்டு ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் 24 தான், ஹைட் 8 தான். ஓகேவாம்மா? அப்போது பேஸ் 24 இன்ட்டு ஹைட் 8. 1 2 is 2 2 is 2 2 2 sir 4 12 into 8 96 cm². ட்ரையாங்கிள் ஏடிசிக்கு. ஓகேவா? அப்போ பேரலோகிராமோட ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி ரெண்டையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 96 தான் கண்டுபிடிச்சோம். இதுக்கும் 96 தான். 192 cm². Area of the parallelogram is 192 cm². 10th sum பாருங்க. The area of the parallelogram ABCD is 1470 square centimeter if AB equal to 49 cm and AD equal to 35 cm. ரெண்டும் என்னது? AB 49 and AD 35 cm. இது வந்து சைட்ஸ். ஓகேவா? பேரலோகிராமோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். தென் ஃபைண்ட் த ஹைட்ஸ் டிஎஃப். ஓகேவா? டிஎஃப் அண்ட் பிஇ. டிஎஃப் அப்படின்ற ஹைட்டையும் பிஇன்ற ஹைட்டையும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம 7th சம் பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் இப்போ 10th சம்மும். இதில் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட் கொடுத்து நமக்கு சைட்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? கியூஆரும் ஆர்எஸும் ஃபைன் பண்ணோம், சைட்ஸ் ஃபைன் பண்ணோம். அதே போல் தான் இங்கே சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஹைட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சேம் அதே போல் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஓகேவாம்மா? இப்போது பேரலோகிராமோட இந்த சைடு எடுத்துக்குவோம், ஏபிங்கிற சைடு எடுத்துக்குவோம். ஏபிங்கிற சைடுக்கு எது ஹைட்டு? டிஎஃப் அப்படின்றது தான் ஹைட்டு. ஓகேவா? இதை எடுத்துக்கக்கூடாது, பிஇயும் எடுத்துக்கக்கூடாது. ஒரு சைடுக்கு எது பெர்பெண்டிகுலர் லைனாக வருதோ அதுதான் ஹைட்டு. அப்போ ஏபிக்கு பெர்பெண்டிகுலர் லைன் எது? டிஎஃப். அப்போ அதுதான் ஹைட், அதுதான் ஃபைன் பண்ணணும். ஏரியா கொடுத்துருக்காங்க 1470 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏபி பேஸ் என்ன எடுத்துக்க போகிறோம் நம்ம? ஏபி பேஸ் வந்து
49 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஹைட் என்னது டிஎஃப். டிஎஃப்ன்றது தான் ஹைட். அது இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த parallelogram ஈக்குவல் டு பி இன்ட் ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா கொடுத்துருக்காங்க 1470 ஈக்குவல் டு பேஸ் என்ன அப்ளை பண்ணோம் நம்ம 49 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இன்ட்டு ஹைட் அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செஞ்சுருக்கேன், ஹைட்டை வச்சுட்டு நம்ம 49 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால நான் இந்த ஈக்குவல்ட்டுக்கு அதர் சைட் கொண்டு போகும்போது டிவிஷனில் எழுதியிருக்கேன். ஓகேவா? 49 நான் டிவிஷனில் கொண்டு வந்திருக்கேன். இப்போது 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 7s are 49. 1 7 is 7. 2 7s are 14. Next 1 7 is 7 0. இப்போ 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா? 7 7s are 49. 2 7s are 14. 1 7 is 7 0. ஓகேவா? கீழே எந்த டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணுறோமோ அதே தான் நம்ம மேலேயும் கேன்சல் பண்ணணும். நெக்ஸ்ட் 7 டேபிளாலையும் மறுபடியும் கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 7 is 7. 3 7s are 21. 0. அப்போ 30. நம்ம ஹைட் என்ன கிடைக்குது? 30 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த ஹைட் என்னது? டிஎஃப். ஓகே, டிஎஃப் தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இப்போ 30 சென்டிமீட்டர்னு. நெக்ஸ்ட் இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும். பிஹெச்ன்ற ஹைட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எது பேஸ்? டிஏ தான் பேஸ். ஓகேவா? இப்போ டிஏன் பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஇ தான் ஹைட். அதுதான் இப்போ நம்ம ஃபைன் பண்ணோம். ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? சேம் தான் 1470. பேஸ் என்னது 35 இன்ட்டு ஹைட். அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஏரியா எழுதிக்கலாங்கன்னா ஏரியா வந்து 1470, பேஸ் 35 சென்டிமீட்டர். அது என்னது? ஏடி. ஏடின்றது தான் ஹைட்டு. ஏடின்றது பேஸ். ஹைட் என்னது? பிஇ அப்படின்றது ஹைட்டு. ஸோ அதுதான் ஃபைன் பண்ணணும். ஹைட் தெரியாதா? ஸோ ஹைட்ஸ் அப்படியே வச்சுட்டு 1470. இந்த 35 எங்கே வருமா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனுக்கு வரும். ஓகேவா? இப்போ 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 7 5s are 35. 2 5s are 10. ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 14 இருக்குது. அதில் 2 5s are 10 அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 4 கிடைக்கும் நமக்கு. அந்த 4 7 பக்கத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா 49. 9 5s are 45 வரைக்கும் சொல்லலாம். அப்படி தானே? 9 5s are 45. ரிமைனிங் நமக்கு 2 கிடைக்கும். அந்த 2வை 0 பக்கத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா 20. 4 5s are 20. நெக்ஸ்ட்டு 7 டேபிளால் கேன்சல் பண்ண போகிறேன். 1 7 is 7. 4 7s are 28. 29 எடுத்துக்கலாம். 29ல் 4 7s are 28 வரைக்கும் சொல்லலாம். ரிமைனிங் நமக்கு 1 கிடைக்கும். அதை 4 பக்கத்தில் போட்டுட்டோன்னா 14 கிடைக்கும். 7 times 7 டேபிளில் சொல்லுங்கள். 2 times நமக்கு 14 கிடைக்கும். 1 7 is 7. 2 7s are 14. ஓகேவாம்மா? அப்போது ஹைட் நமக்கு என்ன கிடைக்குது? 42 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டு பிஇ. ஓகேங்களா? பிஇ 42 சென்டிமீட்டர். இப்போ எடுத்து எழுதிடலாம். டிஎஃப் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் அண்ட் பிஇ ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர்.